முருகப்பெருமான் வந்து யாரையும் கஷ்டப்படுத்தினாரு, முருகப்பெருமான் வந்து யாரையும் வந்து துன்புறுத்தினாரு, முருகப்பெருமான் ஒருத்தனை சம்மாரம் அதாவது வதைச்சிட்டாரு அழிச்சிட்டாருன்னு வரலாறே கிடையாது. அவர் ரொம்ப கருணை அப்படின்னா முருகன், முருகன் அப்படின்னா கருணை. பிரம்மாவால் படைக்கப்பட்ட எந்த ஒரு உயிரை கொன்னாலோ துன்புறுத்தினாலோ பிரம்மகத்தி தோஷம் பிடிக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ அவங்க சப்த ரிஷிகள் அப்படின்றவங்க பிரம்மாவோட சொந்த பசங்க. அப்போ அவங்க 7 பேர் வந்து முருகப்பெருமான் சம்மாரம் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்போ 100% பிரம்மகத்தி தோஷம் முருகப்பெருமானுக்கு பிடிக்கும். முருகப்பெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சது அப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் கஷ்டப்படுவாங்க. ஏன் முருகப்பெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கிறதுக்கும் உலக மக்கள் கஷ்டப்படுறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, எல்லா தெய்வங்களுக்கும் குழந்தை இருக்கு, முருகப்பெருமானுக்கு மட்டும் குழந்தை கிடையாது. ஏன் குழந்தை இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது முருகப்பெருமானே சொல்றார், பூமியில எனக்கு கோடான கோடி குழந்தைங்க எனக்கு இருக்காங்க, எனக்கு ஏன் தனியாக குழந்தைன்னு சொல்லி கேட்ட ஒரே கடவுள் முருகப்பெருமான். இந்த தலத்துடைய தனி சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரிகார தலம் நட்சத்திர கோயில் அப்படின்னா, நட்சத்திரகிரி நட்சத்திர கோயில் நட்சத்திரம் வர்றதால இப்போ எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, ஜோசியர்லாம் என்ன பண்றாங்க, 32 விளக்கு ஏத்துங்க, 16 விளக்கு ஏத்துங்க, என்ன மாதுளம் பழத்துல மாலை போடுங்க, ஆப்பிள் பழத்துல மாலை போடுங்க அப்படின்லாம் வந்து ஜோசியர் சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அப்படி கிடையாது. இது வந்து அனுகிரக மூர்த்தியா இருக்காரு. நீ வந்து முருகப்பெருமானை தரிசிக்கணும் அப்படின்னாலே முருகனுடைய அருள் இருந்தா தான் இங்க வந்து தரிசிக்க முடியும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சிவபுராணத்துல சொல்ற மாதிரி இங்க வந்து முருகனை பார்க்கணும்னா அவன் விதி மாறணும்னு இருக்கணும். இருந்து இந்த தளத்துல வந்து முருகனை பார்த்துட்டாலே அவன் பிரச்சனை தீரப்போகுதுன்றதுதான் பொருள். எப்படியோ ஒரு விதத்துல வந்து இங்க முருகரை பார்த்துட்டாங்க இல்லையா, பார்த்துட்டாலே அவன் பிரச்சனை சரியாகணும்னு விதி இருக்கிறதால தான் இங்க வரவே வைக்க முடியுது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்மளுடைய இந்த திருத்தலம் பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திரகிரி அப்படின்றது இந்த திருத்தலத்துடைய புராண பெயர். நாளடிவில் நம்ம கோயில் கட்டினதால நட்சத்திர கோயில் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வழக்கத்தில் இருக்கு. ஏறக்குறைய இதோடைய வரலாறு பார்த்தீங்கன்னா தட்ச யாகத்திலிருந்து வருது. இந்த ஸ்தல புராணம் பார்த்தீங்கன்னா அருணாச்சல புராணத்தில் விரிவாக இருக்கு. அருணாச்சல புராணத்தில் பார்த்தீங்கன்னா தக்ஷன் வந்து சிவபெருமானை கூப்பிடாம ஒரு மிகப்பெரிய யாகம் நடத்துறாரு. அந்த யாகத்தில் போய் தேவர்களும் ரிஷிகளும் போய் கலந்துக்கிறாங்க. அப்படி கலந்துக்கும் போது அந்த யாகத்தை தடுத்தாள் கொள்றதுக்காக அதை நிறுத்துறதுக்காக சிவபெருமான் கோபமா வீரபத்திரராக மாறி போறாரு. அங்கே போகும்போது அங்கே இருந்த தேவர்கள்லாம் பிடிச்சி அடிக்கிறாங்க. இப்போ சனி பகவானுக்கு கால் உடையுது, சூரியனுக்கு வந்து பல்லெல்லாம் கொட்டுது. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உடல் உபாதைகளாக வருது. ரிஷிகளை போய் அது மாதிரி அடிக்கல, அவர் ரிஷிகளை வந்து சபிக்கிறார், சாபம் கொடுக்குறார். சப்த ரிஷிகள் அப்படின்னா நம்ம தட்சிணாமூர்த்தி பக்கத்துல 7 பேர் இருப்பாங்க பாருங்க, 7 சப்த ரிஷிகள். அவங்க தான் அந்த யாகத்தை மலை மாறி நடத்துறாங்க. அதாவது சிவபெருமான் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, உன்னதானே மலை மாறி நம்பி இந்த யாகத்தை பண்ணா, மலைகளாக கடவாயின்னு சொல்லி சாபம் கொடுத்துறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாரதர் வந்து ரொம்ப அழகா இருப்பார். அப்போ நாரதர் வந்து அழகா இருக்கிறதால அதை பார்த்த உடனே உன் உடல் நலிய கடவாயின்னு சொல்லி சாபம் கொடுத்துறாரு. அவருடைய அந்த தோற்றமே வந்து ரொம்ப வயதான தோற்றமா மாதிரி உடல்லாம் சுருக்கமாகி ரொம்ப வயோதிகமா ஆயிடுறார் நாரதர். இப்படி சாப்பிடும் கொடுத்துட்டு வந்தோடனே மற்றவங்க எல்லாரும் பார்த்து பயந்து மிரண்டு ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க, எங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, வரமோ சாபமோ கொடுக்கத்தான் முடியும், திரும்ப பெற முடியாது. வரம் கொடுத்தாலும் கொடுத்தது தான். அதே மாதிரி உங்களுக்கு சாபம் கொடுத்தாலும் அதை திரும்ப பெற முடியாது. இது ரெண்டுமே திரும்ப பெற முடியாது. நீங்க போய் பூமியில தவம் பண்ணுங்க, முருகப்பெருமான் வந்து முருகப்பெருமானுடைய திருக்கரங்களால உங்களுக்கு வந்து அந்த சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல சிவபெருமான் அனுகிரகம் பண்றாரு. இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல செய்யாறு அப்படின்னு ஒரு நதி ஒண்ணு ஓடுது. அந்த நதி தோன்றதுக்கு முன்னாடி, அதாவது நதிக்கே வரலாறு இது. அந்த நதி தோன்றதுக்கு முன்னாடி சப்த ரிஷிகள் 7 குன்றுகளா மாறி உட்காந்து தவமானது புரியுறாங்க. அந்த இடத்துல தவம் பண்றாங்க. முருகப்பெருமான் அம்பாள் வந்து வாழைப்பந்தல் உட்காந்து அவங்க பூஜை பண்ணும்போது அந்த அனுஷ்டானத்துக்கு ஜலம் வேணும்னு சொல்லி கேட்கும்போது முருகப்பெருமானை கூப்பிட்டு கேட்கறாங்க, தண்ணி வேணும்பா அப்படின்னு. அப்ப முருகப்பெருமான் தன்னுடைய கையில இருக்கிற வேல் எடுத்து பிரயோகம் பண்றாரு. அந்த 7 மலைகளா மாறி உட்காந்து தவம் பண்றாங்க இல்லையா, அந்த சப்த ரிஷிகள் அந்த 7 மலைகளையும் பொழந்துட்டு அந்த வேலானது போய் மேற்கு தொடர்ச்சி மலை அடைஞ்சு அங்கிருந்து தண்ணியும் இந்த 7 பேருடைய அந்த உடல்ல இருந்து ரத்தமும் சேர்ந்து ரத்த ஆறா ஓடுது. அதாவது செய் ஆறு அப்படின்னு அதுக்கு என்றும் பெயரு. முருகப்பெருமான் வந்து யாரையும் கஷ்டப்படுத்தினாரு, முருகப்பெருமான் வந்து யாரையும் வந்து துன்புறுத்தினாரு, முருகப்பெருமான் ஒருத்தனை சம்மாரம் அதாவது வதைச்சிட்டாரு அழிச்சிட்டாருன்னு வரலாறே கிடையாது. அவர் ரொம்ப கருணை அப்படின்னா முருகன், முருகன் அப்படின்னா கருணை. அப்போ யாரு வருத்தப்படுறதையும் முருகப்பெருமான் விரும்ப மாட்டார். அவர் எதிர்த்து வருத்தப்பட்டாலே வந்து முருகப்பெருமான் ஏத்துக்க மாட்டார்.
ஒரு கருணை மிக்க கடவுளா இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வந்து இவங்க நம்ம வேல்பட்டு இவங்க உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா அப்படின்னு வருத்தப்பட்டு அதுவும் இல்லாம பிரம்மகத்தி தோஷமானது பிடிக்கும். அதாவது பிரம்மாவால படைக்கப்பட்ட எந்த ஒரு உயிரை கொன்னாலோ துன்புறுத்தினாலோ பிரம்மகத்தி தோஷம் பிடிக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ அவங்க சப்த ரிஷிகள் அப்படின்றவங்க பிரம்மாவோட சொந்த பசங்க. அப்போ அவங்க 7 பேர் வந்து முருகப்பெருமான் சம்மாரம் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்போ 100% பிரம்மகத்தி தோஷம் முருகப்பெருமானுக்கு பிடிக்கும். முருகப்பெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சது அப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் கஷ்டப்படுவாங்க. ஏன் முருகப்பெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கிறதுக்கும் உலக மக்கள் கஷ்டப்படுறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா எல்லா தெய்வங்களுக்கும் குழந்தை இருக்கு, முருகப்பெருமானுக்கு மட்டும் குழந்தை கிடையாது. ஏன் குழந்தை இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது முருகப்பெருமானே சொல்றார், பூமியில எனக்கு கோடான கோடி குழந்தைங்க எனக்கு இருக்காங்க, எனக்கு ஏன் தனியாக குழந்தைன்னு சொல்லி கேட்ட ஒரே கடவுள் முருகப்பெருமான். முருகப்பெருமான் கருணையே வடிவா இருக்கார். அப்ப அம்பாள்கிட்ட போய் கேட்கிறார், இவங்க உயிர் பிச்சு வர்றதுக்கு என்னம்மா வழி, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த செய் நதிகரை ஓரமா 14 லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி ஒரு மண்டலம் பூஜை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்ப வடகரையில 7 திருத்தலங்களா இப்ப வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிவன் கோயிலா இருக்கு. முருகப்பெருமான் கையில் பிரதிஷ்டை பண்ண லிங்கங்கள் வந்து இன்னைக்கு கோயில்களா இருக்கு. சப்த கரகண்டீஸ்வரர், சப்த கைலாசநாதர்னு சொல்லி மொத்தம் 14 சிவத்தலங்களா இருக்கு. ஆனா முருகப்பெருமான் கோயில் கட்டல, முருகப்பெருமான் லிங்கம் மட்டும் வச்சு வழிபட்டார். அப்ப அந்த 14 லிங்கங்களை ஒரு மண்டலம் பூஜை பண்ணும்போது வடகரைன்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்துடைய வடகரையில் நம்ம இருக்கோம். வடகரையில தான் நம்ம இந்த தலம் இருக்கு. இந்த தலத்துல தன்னுடைய ஆத்மார்த்த சிவபூஜை இந்த இடத்துல பண்றாரு. அந்த 7, 14 கோயில்களை பூஜை பண்ணும்போது இந்த இடத்துல வந்து உட்காந்து தன்னுடைய ஆத்மார்த்த சிவபூஜையை பண்ணும்போது இந்த இடம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப மன நிறைவாகவும் அவருக்கு பிடித்த மாதிரி இருக்கிறதாலையும் இந்த இடத்துல அந்த ஆத்மார்த்த சிவபூஜையை தொடர்ந்து பண்றாங்க. அப்போ அந்த 45 நாட்கள் பூஜை பண்ணோடனே உயிர் பிச்சு அவங்க எல்லாரும் அவங்களுடைய பழைய உடல் கிடைச்சிருது. நாரதருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே நார்த்தாம்பூண்டி அப்படின்னு அந்த பக்கம் ஊர் இருக்கு. அதாவது தென்கரையில் நார்த்தாம்பூண்டினே எனக்கு ஊர் இருக்கு. அது நாரதர் பூண்டி அப்படின்றதா இன்னைக்கு நார்த்தாம்பூண்டி அப்படின்னு மருவி இன்னைக்கு இருக்கு. அங்க வந்து 1200 ஆண்டுகள் பழமையான இளந்த மரம் இருக்கு, வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த இளந்த மரத்து அடியில தான் உட்காந்து நாரதர் தவம் பண்ணி அவரு வந்து சாப விமோச்சனம் முருகர் தொட்டு வழிபட்ட அந்த லிங்கத்தை நாரதர் தொடும்போது விமோச்சனமானது கிடைக்குது. இவங்க எல்லாம் உயிர் பிச்சு போயிடுறாங்க. ஆனா இங்க இந்த கோயில் இருக்கிறது யாருக்குமே தெரியல. அந்த 14 லிங்கங்களை ராஜாக்கள் கோயிலா கட்டிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து முருகப்பெருமான் இருந்தாரு, முருகருக்கு பிடிச்ச இடம், இங்க முருகர் இருக்காருன்னா யாருக்குமே தெரியாது. அந்த 14 கோயில்களையும் பூஜை பண்ணக்கூடிய இப்ப எங்களுடைய 11 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள சிவாச்சாரியர்கள் வந்து அந்த 14 கோயில்களையும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல இருந்து 14 கோயிலையும் போய் பூஜை பண்ணிட்டு வர்றது இதை வந்து வழக்கமா வச்சிருக்காங்க. ஒரு வருடம் ஆடிக்கிருத்திக்கு திருத்தரிப்பை முருகனை காவடி எடுத்து வழிபடுறது வழக்கமா வச்சிருக்காங்க. ஒரு வருடம் போக முடியாம மனசு வருத்தப்பட்டு வீட்டுல படுக்கும்போது 2வது ஜாமத்துல முருகப்பெருமான் கனவுல தோன்றி சொல்றாரு, நான் உனக்குள்ளே இருக்கேன், உனக்கு உள்ளார்ந்த அன்புல இருக்கேன், உண்மையான பக்தியில இருக்கேன், என்னைய நீ வெளியில போய் தேடுற, உனக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேத்திரத்துல மலை உச்சியிலையும் இல்லாம மலை அடிவாரத்திலையும் இல்லாம நடு மலையில் நடுநாயகமா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் சொல்றார். அப்போ நிறைய மலைகள் இருக்கு இல்லையா, நீங்க எந்த மலைன்னு போய் பார்க்க முடியும். அப்போ அதுக்கு அவரே என்ன பண்றாருன்னா இதுக்கு அடையாளத்துக்கும் இடம் சொல்றாரு. அதாவது இந்த நட்சத்திரகிரின்னு சொல்லக்கூடிய குன்றுல மலை அடிவாரத்துல சூரிய புஷ்கரணி சந்திர புஷ்கரணி 2 தீர்த்தம் இருக்கும். சூரிய புஷ்கரனில் குளிச்சுட்டு சந்திர புஷ்கரனில் குளிச்சுன்னா அந்த அதாவது வந்து வேற யாருக்கும் காட்சி கொடுக்காதுன்னு சொல்றாரு. இங்க மட்டும்தான் பாத்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள் ஒரு சேர முருகப்பெருமான பூஜை பண்றாங்க. உலகத்திலே வேற எங்கேயும் கோயில் கிடையாது. இங்க மட்டும்தான் 27 நட்சத்திரங்கள் முருகப்பெருமான பூஜை பண்றாங்க. முருகப்பெருமான் சிவபூஜை செய்தார்னு கோயில் இருக்கு. அதாவது திருச்செந்தூர்ல சிவபூஜை பண்ணாரு, நல்லூர்னு விருதாசலம் பக்கத்துல அங்க சிவபூஜை பண்ணாரு, திருவிடைக்கழி அப்படின்னு காரைக்கால் பக்கத்துல ஒரு ஊருக்கு அங்க சிவபூஜை பண்ணாரு. ஆனா எங்கேயுமே பண்றாருன்னு நிகழ்காலத்துல கோயில் கிடையாது. இங்க மட்டும்தான் சிவபூஜை, நித்திய சிவபூஜை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. 27 நட்சத்திரங்களும் சிவசர்ப்பமும் என்ன பூஜை பண்றாங்க, நான் நித்திய சிவபூஜை பண்றேன், வேற யாருக்கும் காட்சி கொடுக்காத உனக்கு காட்சி கொடுக்குறேன், அந்த சிவசர்ப்பமே வழிகாட்டு என்ன வந்து சேருவாயாக அப்படின்னு முருகப்பெருமான் சொல்றாரு. அதே மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் கூட்டு வந்து பார்க்கும்போது அந்த கீழே உள்ள சுனையில வற்றாத சுனை, அது கீழே போகும்போது பாத்தீங்கன்னா தெரியும், கீழே வற்றாத சுனை. இது வரைக்கும் அந்த தரையை யாருமே பார்த்தது கிடையாது. அந்த தண்ணி இல்லை அப்படின்ற மாதிரி இல்லாம இது வரைக்கும் வத்தினதே கிடையாது. முருகன் அருளால உருவாக்கப்பட்ட தீர்த்தம். இங்க மேல அந்த பொதுமக்கள்லாம் கூட்டு வந்து பார்க்கும்போது சப்பாத்தி கல்லி புதருக்குள்ள சுயம்பு லிங்கமா முருகப்பெருமான அந்த சிவசர்ப்பம் பாம்பு உள்ள போது ஒரு குச்சி எடுத்து நீக்கி பார்க்கும்போது சுயம்பு லிங்கமானது உள்ள இருக்கக்கூடிய சுயம்பு லிங்கம் வந்து அப்போ பாக்குறாங்க. இது பார்த்த தினம் வந்து ஆடி கிருத்திகை. அதனாலதான் இங்க ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷம். ஆடி கிருத்திகைக்கு ஒரு பக்தனுக்கு பக்தி மட்டும் இருந்தா போதும், நம்ம கடவுளை தேடி போவோம்னா கடவுள் நம்மளை தேடி வருவாரு அப்படின்றதுக்கு சத்தியபூர்வமான சேத்திரம் இது.
இப்போ திருத்தணி போக முடியாத பக்தனுக்கு இங்கே வந்து முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறார். திருத்தணிக்கு நிகரான தலம். அன்றைய தினமே சின்னதாக கோயில் அமைச்சு அப்படியே வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. தொடர்ந்து ஒரு காலகட்டங்களில் ஒரு திருப்பணிகள் செய்ய கோயில் இன்னைக்கு இந்த அளவில் நல்லா வளர்ச்சியாக சிறப்பாக இருக்கு. இந்த தலத்துடைய தனி சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரிகார தலம் நட்சத்திர கோயில் அப்படின்னா, நட்சத்திரகிரி நட்சத்திர கோயில் நட்சத்திரம் வர்றதால இப்போ எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, ஜோசியர்லாம் என்ன பண்ணுறாங்க, 32 விளக்கு ஏற்றுங்க, 16 விளக்கு ஏற்றுங்க, என்ன மாதுளம் பழத்தில் மாலை போடுங்க, ஆப்பிள் பழத்தில் மாலை போடுங்க அப்படின்லாம் வந்து ஜோசியர் சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அப்படி கிடையாது. இது வந்து அனுகிரக மூர்த்தியா இருக்காரு. அதாவது பரிகார தலம்னா தமிழ்நாட்டில் 100கணக்கான கோயில் இருக்கு. அனுகிரக தலம் அப்படின்றது ஒரு சில கோயில் மட்டும்தான் அனுகிரக தலமா இருக்கு. இது வந்து அனுகிரக தலம். இது தப்பா வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடாது. அனுகிரக தலம்னா என்னன்னா, மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் அப்படின்னு ஒரு கோயிலை 3ஆ பிரிக்கிறோம். மூர்த்தி அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய மூர்த்தி சுயம்பு மூர்த்தி, யாரு கையும் உளிப்படாம யாரும் அந்த சிலையை செய்யாம தானா சுயம்புவா வர்றதுக்கு பேர் தான் சுயம்பு மூர்த்தின்னு சொல்லுவோம். இது வந்து முதன்மையானது. இருக்கிற விக்கிரகங்கள்லேயே இப்போ தேவர்கள் பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணாங்க. இப்போ நாரதர் பூஜை பண்ணாரு. இந்த மாதிரி ஒருத்தர் ராஜா கோயில் கட்டினாரு, அந்த ராஜா சிலை செஞ்சு வச்சாருலாம் இல்லாமல் சுயம்புவா வர்றது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோயிலில் சுயம்புவா இருக்காது. ஒரு சில கோயில்களில் மட்டும்தான் சுயம்பு மூர்த்தியா இருக்கும். அந்த சுயம்பு மூர்த்தியா நமக்கு இருக்காரு. உள்ள மூர்த்தின்னு பார்க்கும்போது சுயம்பு மூர்த்தியா இருக்காரு. ரொம்ப சிறப்பு. தலம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தலத்தை மனிதன் வந்து உருவாக்கல, மனிதன் வந்து கண்டுபிடிக்கல. முருகனே திருவாய் மலர சொல்றாரு ஒரு பக்தனுக்கு, நான் இங்க இருக்கேன் என்ன வந்து பாருன்னு முருகனே சொல்றாரு. அப்போ மூர்த்தி முருகனால் உருவாக்கப்பட்டது, இந்த தலம் முருகனால் உருவாக்கப்பட்டது. தீர்த்தம் இங்க இருக்கக்கூடிய 3 தீர்த்தம் இருக்கு. சூரிய புஷ்கரணி, சந்திர புஷ்கரணி, நட்சத்திர தீர்த்தம் 3 தீர்த்தங்கள் இருக்கு. இந்த 3 தீர்த்தங்களும் முருகன் திருவாய் மலர முருகனாலே சொல்லி அந்த 3 தீர்த்தம் உருவானதால மூர்த்தியாலும் தலத்தாலும் தீர்த்தத்தாலும் முருகனாலே உருவாக்கப்பட்ட 3 இருக்கிறது ரொம்ப அரிது. இந்த தலத்துல இது 3 ஒன்னா சேர்ந்து முருகனாலே அனுகிரகம் பண்ணி அனுகிரக தலமா அனுகிரக மூர்த்தியா முருகப்பெருமான் இருக்காரு. இங்க வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து முருகப்பெருமானை பார்க்கணும். மனமுருகி மனமாற பிரார்த்தனை பண்ணும்போது, இப்ப நான் உங்களை பாக்குறேன், நீங்க என்ன பாக்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க மனமுருகி மனமாற பிரார்த்தனை பண்ணி முருகப்பெருமானை பார்க்கும்போது 100% முருகப்பெருமான் திரும்ப நம்மளை பார்ப்பார். என்ன நம்மளுடைய விதி, நம்மளுடைய ஜாதகம், நம்மளுடைய அது தோஷங்களா இருக்கலாம், வேற எது அவனா இருக்கலாம். என்ன அதுக்குரிய காலங்கள் இருக்கு. அதாவது நான் வந்து இன்னைக்கு பார்த்துட்டேன், உடனே முருகன் என்ன பார்த்துட்டு எல்லாம் சரியா போயிடுமோலாம் கிடையாது. நம்ம பார்த்துட்டே இருக்கணும். அவர் நம்மளை பார்க்குற வரைக்கும் நம்ம அவரை பார்த்துட்டே இருக்கணும். அப்படி நம்ம பார்த்தோம், அவர் நம்மளை பார்த்துட்டாரு அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய சகல விதமான பிரச்சனை சரியாய் சந்தோஷமான வாழ்க்கை அமையுது அப்படின்றதுதான் இந்த தலத்தோடைய சிறப்பு. இந்த தலத்தை தனியா வந்து இதுக்கு ஒரு பரிகாரம் அதுக்கு ஒரு பரிகாரம்லாம் கிடையாது. எல்லாமே வந்து நம்ம விருப்பப்பட்டு அர்ச்சனை பண்றதோ, அபிஷேகம் பண்றதோ, பால் அபிஷேகம் பண்றதோ, திருசதி அர்ச்சனை பண்றதோ, பூஜைகள் பண்றதோ, இதெல்லாம் வந்து நம்ம விருப்பப்பட்டு நம்ம முருகர் நம்ம கொடுத்ததை வச்சு நம்ம முருகருக்கு நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யறமே தவிர, இதெல்லாம் வந்து முருகர் செய்யின்னு சொல்லல. எனக்கு வந்து நீ தேங்காய் உடைச்சாதான் உனக்கு நான் வந்து உன் பையனை கல்யாணம் பண்ணுவேன், இல்லை எனக்கு பால் அபிஷேகம் பண்ணாதான் உனக்கு நான் கல்யாணம் பண்ணுவேன், மாப்பிள்ளை அமையும் பொண்ணு அமையெல்லாம் முருகர் சொல்லல. இதெல்லாம் நம்ம சந்தோஷத்துக்காக நம்மளால முடிஞ்சது முருகப்பெருமான் நம்ம போய் சேருமே தவிர, இது பண்ணாதான் இது நடக்கணும் அந்த கோயிலில் ஒன்றும் கிடையாது. நீ வந்து முருகப்பெருமானை தரிசிக்கணும் அப்படின்னாலே முருகனுடைய அருள் இருந்தா தான் இங்க வந்து தரிசிக்க முடியும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சிவபுராணத்துல சொல்ற மாதிரி, இங்க வந்து முருகனை பார்க்கணும்னா அவன் விதி மாறணும்னு இருக்கணும். இருந்து இந்த தளத்துல வந்து முருகனை பார்த்துட்டாலே அவன் பிரச்சனை தீரப்போகுதுன்றதுதான் பொருள். எப்படியோ ஒரு விதத்துல வந்து இங்க முருகரை பார்த்துட்டாங்க இல்லையா, பார்த்துட்டாலே அவன் பிரச்சனை சரியாகணும்னு விதி இருக்கிறதால தான் இங்க வரவே வைக்க முடியுது. எவ்வளவு பேருக்கு வந்து இங்க வரதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்காமையோ அமையாமையோ எவ்வளவு பேருக்கு இருக்கு. ஆனா இந்த தளத்துல வந்து முருகரை பார்க்கணும்னாலே முருகனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் பார்க்க முடியும். அப்போ பார்த்துட்டாலே அனுகிரகம் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ வந்துட்டாலே நமக்கு எல்லா விதமான நலங்களும் கிடைக்குது. அதனால பரிகாரத்தலம் அப்படின்னு இதை நம்ம நிறைய யூடியூப்ல சொல்லிட்டு இருக்காங்க, மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது பரிகாரத்தலம் இல்லை, அனுகிரகத்தலம். முருகப்பெருமான எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. என்ன வேணுமோ எல்லாத்தையும் செய்ய காத்துட்டு இருக்காரு. எல்லா நிலையிலும் நம்ம கூட வர அவர் காத்துட்டு இருக்காரு. நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா நிலையிலையும் நம்ம அவரை கூட வச்சுக்கணும். நம்ம கூட வர்றதுக்கோ நம்மளை கூட வச்சுக்கிறதுக்கு அவர் தயாரா இருக்காரு, நம்ம தான் தயாரா இல்லை. நம்ம எல்லா நிலையிலையும் முருகா 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 என் கூட இருன்னா எல்லா நிலையிலையும் நம்ம கூட இருப்பார். எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அது எல்லாத்தையும் வந்து சரி பண்ண தயாரா இருக்காரு. நம்ம கூடயே இருக்க அவர் தயாரா இருக்காரு. நம்ம வந்து வணங்கிட்டு தினம் காலையில இருந்து முருகான்னு நினைச்சு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்து நம்ம வாழ்க்கை சந்தோஷமா மாறும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.